ஒரு சின்ன பார்க்கிங்காக போறா, பெரிய அக்கப்போராகல்லவா இருக்கின்றது அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஐடியா. இந்த ஐடியாவை லாக்லைனில் எடுத்துட்டு வரும்போது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, ஈஸ்வர் தன்னோட ப்ரெக்னென்ட் ஒய்ஃபோட ஒரு மாடி வீட்டுக்கு வாடகைக்கு குடி வரான். கொஞ்ச நாள் அப்புறம் ஒய்ஃபோட கன்வீனியன்ட்காக ஒரு கார் வாங்குறான். அந்த காரை பார்க் பண்ணுறதுல அவனுக்கும் அந்த இடத்துல பைக் பார்க் பண்ணி வச்சிருக்கிற கீழ் வீட்டில் இருக்கிற இளம் பருதிக்கும் ப்ராப்ளம் ஆகுது. அந்த ப்ராப்ளம்லாம் தாண்டி ஈஸ்வர் அவனோட காரை அந்த இடத்துல பார்க் பண்ணானா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிஷன். இந்த மிஷனுக்கான சேலஞ்சஸ் என்னென்ன, அதுக்கான ரியாக்ஷன் ஆர் ஸ்ட்ராட்டஜி என்னென்ன, அண்ட் அதிலிருந்து எப்படி மற்ற சீக்வன்சஸ்லாம் பண்ணாங்கன்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஸ்மால் பார்க்கிங் ஸ்பேஸ். 10 வருஷமாக அந்த இடத்துல தன்னோட பைக்கை ரொம்ப ஸ்பேஷியஸாக நிறுத்தி வச்சிருந்த இளம் பருதிக்கு ஈஸ்வர் கார் கொண்டு வந்ததும் பைக்கை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க் பண்ணி எடுக்கிற நிலமை ஆயிரும். அதை அவரால் தாங்கிக்க முடியாது. ஒரு நாள் அப்படி கஷ்டப்பட்டு பார்க் பண்ணும்போது காரில் ஸ்க்ராட்ச் விழுந்துடும். அதுக்கு ரீசனும் இந்த ஸ்மால் ஸ்பேஸ் தாங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அங்கேருந்து தான் இந்த படத்தோட கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் பைக் கீழே விழுந்து பஞ்சாயத்தாகி ஹவுஸ் ஓனர் பார்க்கிங் காருக்கு தான் பைக்கு கிடையாதுன்னு சொல்ல இளம் பருதியும் காரை வாங்கிடுவாருன்னு இந்த சீக்வன்ஸை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருப்பாங்க. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வழியை அடைச்சிட்டா எப்படா போறது? அதுக்காக புது வண்டி வெளியே நிறுத்த சொல்றீங்க? புது வண்டியில கொண்டாந்து ஓட்ட அடுப்படிக்குள்ள நிறுத்த. அடுத்த சேலஞ்ச் இளம் பருதியோட கார் பார்க்கிங் காருக்கு தானே ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாருன்னு ஈஸ்வர் ஹாப்பியாக காரை பார்க் பண்ணலாம்னு வந்தால் அங்கே இளம் பருதி கார் வாங்கிட்டு வந்து நிற்கவும் ஷாக். ஸோ வேற வழி இல்லாமல் ஈஸ்வர் காரை வெளியில் விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை வந்துடும். வெளியில் கார் நிற்கிறதுனால காக்கா எச்சம் பண்ணுறது, அழுக்கு அதிகமாக ஆகுதுன்னு அடுத்த நாள் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு வந்து பார்க் பண்ணவும் இளம் பருதி காருக்கு பார்க்கிங் இல்லாமல் வெளியில் விட வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ 2 பேரும் இப்படி வேலையை பார்க்காம பார்க்கிங்க்கு போட்டி போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதில் ஈஸ்வரோட கார் மிரர் உடஞ்சிரும். ஸோ ஃபைனலாக இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னு ஈஸ்வர் தன்னோட காரை பார்க்கிங்லே விட்டுட்டு ஆஃபீஸ் கேபில் போக ஆரம்பிச்சிருவான். ஆனால் இளம்பருதி சும்மா இருப்பாரா? அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவார்ல, அதுதான் ஈஸ்வருக்கு நெக்ஸ்ட் சேலஞ்ச். அது என்னன்னா, இளம்பருதி சம்பில் உள்ள மோட்டருக்கு ஃபேஸை மாற்றி கொடுத்து ஒர்க் ஆகாமல் பண்ணிடுவார். ஏன்னா சம்ப் டேங்க் பார்க்கிங் கீழே தான் இருக்கும். ஸோ வேற வழி இல்லாமல் ஈஸ்வர் தன்னோட காரை வெளியில் எடுத்து தான் ஆகணும். இளம்பருதி நினச்ச மாதிரி ஈஸ்வர் காரை எடுத்துட்டு நேரம் ஆயிடுச்சுன்னு ஆஃபீஸ் கிளம்புவான். இதான் நேரம்னு இளம்பருதி தன்னோட காரை பார்க் பண்ணலாம்னு போகும்போது ஈஸ்வர் இன்னொரு ஸ்ட்ரீட் வழியாக திரும்பி வேகமாக வந்து பார்க்கிங் உள்ள என்டர் ஆயிடுவான். இளம்பருதி கார் டேஷ் ஆகிடக்கூடாதுன்னு காரை திருப்பி பிரேக் அடித்து நிற்பார். அந்த கோவத்தில் ஒரு கல்லை எடுத்து கார் பேக் மிரரை உடைச்சிருவாரு. அதனால் ஃபிசிக்கல் ஃபைட் ஆகிடும். அங்கே தான் இன்டர்மிஷன் போடுவாங்க. ஹலோ, நான் அதுக்குங்க தெருவில் நிறுத்தணும்? நான் எங்க ஓசிலியா இருக்கேன்? இதுக்கு மேல உன் வண்டி இங்க நின்னுது. என் வண்டி இங்க தான் நிக்கும். அடுத்த சேலஞ்ச் ஃபேக் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கேஸ். ஈஸ்வர் எல்லாரும் முன்னாடியும் தன்னை அடித்து அசிங்கப்படுத்திட்டான்னு அவன் மேலே ஃபேக்காக ஒரு கேஸை போட்டுருவார் இளம்பருதி. அது உச்சக்கட்ட வெறுப்பை ஈஸ்வருக்கு கொடுக்கும். ஈவன் இந்த சம்பவத்துக்கு இளம்பருதி ஒய்ஃபும் பொண்ணும் கூட வெறுப்பை காட்டுவாங்க. கடைசியாக அந்த பொண்ணே போலீஸ் ஸ்டேஷன் போய் கேஸை வித்ட்ரா பண்ணிடும். ஆனால் ஈஸ்வர் இதுக்கு பழி வாங்க அவன் ஒரு ஃபேக் கரப்ஷன் கேஸ் ரெடி பண்ணுவான். அதுக்கு ஈஸ்வரோட ஒய்ஃப் கண்டம் பண்ணுவா. என் மேல கைய வச்சாங்க. அடுத்த சேலஞ்ச் போல்ட் லூசனிங். இளம்பருதி தன்னோட வெறுப்போட உச்சத்துக்கு போய் ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணுவார். வெளியில் நின்றுட்டு இருந்த ஈஸ்வரோட கார் டயரோட போல்ட்டை லூசன் பண்ணி விட்டுருவார். அடுத்த நாள் அதில் ஈஸ்வர் தன்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது கார் டயர் கலண்டு விழுந்து எப்படியோ தப்பிச்சிருவாங்க. அந்த கோவத்திலேயே நேராக வீட்டுக்கு வந்து இளம்பருதியோட காரை அடித்து உடைச்சிருவான். இந்த செயலுக்கு அப்புறம் இளம்பருதியோட ஒய்ஃபும் பொண்ணும் வீட்டை விட்டு போயிடுவாங்க. ஈஸ்வரோட ஒய்ஃபும் ஈஸ்வர் மேலே கோவமாக இருப்பா. ஸோ ஈஸ்வர் வேற வீடு பார்த்துருவான்.
ஸோ ஓவராலாக இப்படி தான் மிஷனுக்கான சேலஞ்சஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜி வச்சு சீக்வன்சஸை பில்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து லேயர்ஸ் வச்சு எப்படி சீக்வன்ஸ் பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்ப்போம். இந்த படத்தோட லேயர்ஸ் என்னென்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்டு ஆர்த்திகா லேயர். ஈஸ்வரோட அன்பான சைடை காமிக்கிறதுக்காகவும் ப்ளஸ் சண்டை போட்டால் கூட இருக்கிற ஒரு ஆள் எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னு காமிக்கிறதுக்காகவும் இந்த லேயரை உருவாக்கியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ப்ரெக்னெண்ட்டாக காமிச்சு கிளைமேக்ஸில் இளம்பருதி காப்பாற்றுறதா சீன் வச்சது ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் அது கதையை நல்லா முடிக்க ஹெல்ப் பண்ணியிருக்கு. மற்றபடி ஆர்த்திகா கேரக்டரை பற்றி நம்ம கேரக்டர் ஸ்கெட்சில் டீட்டெயில்டாக பேசுவோம். செகண்ட் லேயர் செல்வி அ டிபெண்டன்ட் ஒய்ஃப் அண்ட் அப்பர்ணா அ டிபெண்டன்ட் டாட்டர். சின்ன சின்ன விஷயத்தில் காமிச்சிருப்பாங்க. லைக் நான் என்ன சட்னி பண்ணணுங்கிறதையே அந்த ஆள் தான் முடிவு பண்ணுறாருன்னு செல்வி டயலாக் பேசுகிறது அண்ட் ஹேர் டை பண்ண விருப்பப்படாத அப்பர்ணா இளம்பருதி இன்சிஸ்ட் பண்ணதும் டை பண்ணுற மாதிரியும்னு அந்த டிபெண்டன்சியை எழுதியிருப்பாங்க. ஆனால் டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த டிபெண்டன்சியை உடச்சிட்டு போகிறதோட டிரான்சிஷனையும் அழகாக காமிச்சிருப்பாங்க. தேர்ட் லேயர் இளம்பருதி அண்ட் ஈஸ்வரோட ஆஃபீஸ் லேயர். இளம்பருதியோட ஆஃபீஸ் செட்டப்பில் ஸ்டோரியோட ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடக்கிறதுனால அந்த ஆஃபீஸில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்கும். பட் ஈஸ்வர் ஆஃபீஸில் பெரிய டெப்த்தோ டீட்டெயிலோ தேவைப்படலை. டீம் மெம்பர்ஸ் அப்பப்போ சில வார்த்தைகள் பேசுகிறாங்க, அவ்வளவுதான். பட் இந்த ஸ்டோரிக்கு அது போதும் தான். ஸோ இந்த மாதிரி தான் படத்தோட சீக்வன்சஸை ஐடியா, லாக்லைன், சேலஞ்சஸ் அண்ட் லேயர் மூலமாக உருவாக்கியிருப்பாங்க. அதோட சம்மரியை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் சீக்வன்ஸை லாக்லைன் அண்ட் 3 லேயர்ஸ்லேருந்து கொஞ்சம் சீன்ஸ் எடுத்தும் உருவாக்கியிருப்பாங்க. செகண்டு கார் வர்சஸ் பைக் சீக்வன்ஸை ஃபர்ஸ்ட் சேலஞ்ச்லேருந்து உருவாக்கியிருப்பாங்க. தேர்டு கார் வர்சஸ் கார் சீக்வன்ஸை செகண்ட் சேலஞ்ச்லேருந்து உருவாக்கியிருப்பாங்க. ஃபோர்த்து இன்டர்மிஷன் சீக்வன்ஸை தேர்ட் சேலஞ்ச்லேருந்து உருவாக்கியிருப்பாங்க. ஃபிஃப்த்து ஃபேக் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் சீக்வன்ஸை ஃபோர்த் சேலஞ்ச்லேருந்து உருவாக்கியிருப்பாங்க. சிக்ஸ்த்து ஃபேக் கரப்ஷன் கேஸ் சீக்வன்ஸை ஃபோர்த் சேலஞ்சுக்கான ஈஸ்வரோட ரியாக்ஷன்லேருந்து உருவாக்கியிருப்பாங்க. செவன்த்து போல்ட் லூசனிங் சீக்வன்ஸை ஃபிஃப்த் சேலஞ்ச்லேருந்து உருவாக்கியிருப்பாங்க. எயித்து கிளைமேக்ஸ் சீக்வன்ஸை ஆர்த்திகா லேயர்லேருந்து உருவாக்கியிருப்பாங்க. நன்றி.